நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் 1 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. குழந்தையின் வளர்ப்பு தந்தையே குழந்தையிடம் கொடூரமாக நடந்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பச்சை குழந்தை என்றும் பாராமல் குழந்தையிடம் கொடூரமாக நடந்து கொண்ட வளர்ப்பு தந்தையை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த சம்மர்தாஸ் என்பது தெரியவந்துள்ளது. போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயன்ற அவர் கீழே விழுந்து கை கால் முறிவு ஏற்பட்டு மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாபு வழங்க கேட்கலாம். பாபு வணக்கம், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பாக ரதிகா. அதாவது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் திருச்செங்கோடு பகுதியில், அதாவது திருச்செங்கோடு மெயின் ரோட்டில் வசித்து வருபவர் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த சம்மர்தாஸ். இவர் ஏற்கனவே கணவனை பிரிந்து வாழ்ந்து வந்த ஒரு பெண்ணுடன் தற்போது குடும்பம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் அந்த பெண்ணுக்கு 1 வயது பெண் குழந்தை, 2 ஆண் குழந்தைகள் உள்ளன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு குடிபோதையில் சம்மர்தாஸ் வீட்டுக்கு சென்று அவரிடம் தகராறில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே சம்மர்தாஸுக்கு குடிபோதை பழக்கம் அதிகமாக இருப்பதால் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்கனவே நடைபெற்று வருவதாகவும், ஞாயிற்றுக்கிழமை அன்று தற்போது மனைவியிடம் பயங்கரமான தகராறில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் வீட்டில் இருந்த 1 வயது குழந்தையை அவர் தூக்கிச் சென்றுள்ளார் வலுக்கட்டாயமாக. அதாவது தாய் கண் முன்னே வலுக்கட்டாயமாக 1 வயது குழந்தையை தூக்கிச் சென்று சுமார் 1 மணி நேரத்திற்கு பின்பு அந்த குழந்தையுடன் வீடு திரும்பியுள்ளார். அப்போது தாய் குழந்தையை பெற்று பார்க்கும்போது குழந்தையின் ஆடையில் ரத்தக்கரை படிந்து மற்றும் கை கால் பகுதியில் லேசான காயத்துடன் இருந்ததை அடுத்து அதிர்ச்சி அடைந்த தாய் உடனடியாக அருகே உள்ள அரசு மருத்துவமனையில் குழந்தையை சேர்த்துள்ளார். அப்போது பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அதிர்ச்சி அடைந்த நிலையில் குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருப்பதாக தெரிய வந்ததை அடுத்து உடனடியாக மருத்துவர்கள் அருகே உள்ள பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வீட்டில் பதுங்கியிருந்த சம்மர்தாஸை விசாரணைக்காக அழைத்து வர சென்ற போது சம்மர்தாஸ் தப்பி ஓட முயன்றவே நிலை தடுமாறி கீழே விழுந்து கை கால் உள்ளிட்ட பகுதிகளில் முறிவு ஏற்பட்டு தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சம்மர்தாஸிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணையில் அவர் 1 வயது பெண் குழந்தையை, அதாவது வளர்ப்பு பெண் குழந்தையை பாலியல் தொந்தரவு ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பள்ளிப்பாளையம் பகுதியில், அதாவது 1 வயது பெண் குழந்தைக்கு வளர்ப்பு தந்தையே பாலியல் தொந்தரவு கொடுத்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியும் மற்றும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி பாபு.